எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 13 வியாழக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் புக்கிங்கான காலி இடங்கள் பற்றிய விவரங்களை தெரிவிக்கலாம். தினமும் திருப்பதியில் 3 இடத்துல இரவு 9 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் மறுநாள் காலையில் இருந்து நைட்டுக்கு உண்டான ஸ்லாட்டுக்கும், அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாளுக்கு மார்னிங் 2 ஸ்லாட்டுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு இன்னைக்கு 13ஆம் தேதிக்காக மொத்தம் 7000 டோக்கன் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வழக்கமாக 12,000 14,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு உண்டான 7000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு இவர்கள் இன்னைக்கு கொடுக்கல. காரணம், வெள்ளிக்கிழமை காலையில பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அதற்கு பிறகு மேல் சாத்து வஸ்திரம் நிகழ்வு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு மேலதான் பொதுமக்களுக்கான தரிசனம் உண்டு. அதனால புதன்கிழமை நைட்டு மட்டும் எப்பவும் வியாழக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் இன்னைக்கு 7000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த 7000 டோக்கனும் ராத்திரியே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ டோக்கன் எதுவும் காலி இல்லை. அதனால எஸ்எஸ்டி கவுண்டர் எல்லாம் மூடிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பவும் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் பற்றிய விவரம். ஸ்ரீவாரி மெட்டுங்கிறது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கே அதிகாலை 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணி நடைபாதையில் போகிறவர்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. 3000 டோக்கன் தினமும் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸில் இந்த டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் மேலே ஏறி போகும்போது 1200வது படியில் ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டரில் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு இதில் தரிசனம் பண்ண அனுமதி கொடுப்பாங்க. இதுவும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். இது மேலே தனியாக இதுக்குன்னு ரோ எல்லாம் கிடையாது. எப்பயும் போகிற நார்மல் எஸ்எஸ்டி லைனில் தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு அதே தினத்துக்கான தரிசனம் நீங்கள் போய்க்கலாம். அதனால் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனில் ராத்திரி 9 மணிக்கு நீங்கள் டோக்கன் வாங்கினாலும் அது மறுநாள் காலை அல்லது மதியத்துக்கு மேலே இருக்கிற தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுபடி இன்னைக்கு 3000 டோக்கன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அடுத்து திருமலையில் நேரடியாக வரும் பக்தர்கள் ரூம் புக் பண்ண உண்டான காலி இடங்களை பற்றிய விவரங்கள் கொடுக்கணும். தினமும் காலையில் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓவில் காலையில் 5 மணிக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது காலையில் 5 மணிலேருந்து இரவு 7 முதல் 8 மணி வரைக்கும் இருக்கு. அதிகாலையில் போகிறவங்களுக்கு உடனே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபடி இன்னைக்கு 966 ரூம் காலியாக இருக்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. தினமும் சிஆர்ஓ ஆஃபீஸில் காலையில் 5 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸில் பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் போய் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு இல்லை அதோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்எம்எஸ்ல தகவல் கொடுப்பாங்க. எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அந்த எஸ்எம்எஸ்ல இருக்கும். அந்த காட்டேஜுக்கு உண்டான என்கொயரி ஆஃபீஸில் போய் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமை புக் பண்ணிக்கலாம். இதே போல் இது 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூமு. இதில் எந்த ரூம் வேணால் அவங்க அலாட் பண்ணுவாங்க. அவைலபிலிட்டியை பொறுத்து இந்த அலாட்மெண்ட் இருக்கும். அதனால் திருமலையில் நீங்கள் அதிகாலையில் 7 மணிக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் ரூம் காலியாக தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்ததாக
டிடிடி நிர்வாகம் பக்தர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் குடுத்துருக்காங்க. அதுபடி தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் அவர்களுக்கு அலாட்மெண்ட் செய்யப்பட்டுள்ள அந்த நேரத்தில தான் வந்து தரிசனத்துக்கு கியூ லைன்ல வரணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கன்ல வந்து டைம் குறிப்பிட்டிருப்பாங்க. அல்லது நீங்க ரூ. 300 சிறப்பு தரிசனம் போனீங்கன்னா, அதற்குண்டான டைம் ஸ்லாட் குடுத்திருப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட்டுக்கு சற்று முன்னர் தான் வந்து இனிமேட்டு அவங்க அனுமதி குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி சில பக்தர்கள் 5, 6 மணி நேரம் முன்னாடியே வந்து தரிசனத்துக்கு போகணும் என்று அங்குள்ள டிடிடி நிர்வாக ஊழியர்களிடம் தகராறு செய்வதாக அந்த தகவல் குறிப்பில சொல்லியிருக்காங்க. அதனால பக்தர்கள் வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட டைம் ஸ்லாட்ல வந்து தரிசனத்துக்கு வந்து ஒத்துழைப்பு தருமாறு வந்து டிடிடி நிர்வாகம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதுபோல நாம டெய்லி வந்து இந்த சேனல்ல தகவல்கள்லாம் குடுத்துட்ருக்கோம். நீங்க இத கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்டுகளை வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.